இரகசிய சங்கங்கள், உலகத்த ஆட்டி வைக்கிற நிழல் சக்திகள், இதெல்லாம் கேட்கும்போதே ஒரு மாதிரி த்ரில்லிங்கா இருக்குல்ல. இதுல எது நிஜம், எது கட்டுக்கதை? வாங்க, இலுமினாட்டி பத்தின உண்மைகளை நாம ஒன்னொன்னா பார்க்கலாம். நூற்றாண்டுகளா இந்த உலகத்தை ஆட்டி வைக்கிற சதி திட்டங்கள் பத்தி பேசும்போது ஒரே ஒரு பெயர் தான் திரும்ப திரும்ப வரும். அதுதான் இல்லுமினாட்டி. ஆனா உண்மையிலேயே நிழல்ல இருந்து உலகத்தை ஆள்ற ஒரு சக்திக்கும் வரலாற்று புத்தகத்துல எங்கேயோ ஒரு மூலையில மறைஞ்சு போன ஒரு சின்ன குழுவுக்கும் நடுவுல இருக்கிற உண்மை கதை என்ன? வாங்க பாப்போம். சரி, இந்த மர்மத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாம முதல்ல இப்போ பாப்புலரா இருக்கிற இலுமினாட்டி இமேஜை பத்தி பாத்திரலாம். அதாவது இன்னைக்கு சினிமா, புக்ஸ்னு நம்ம பார்க்குற இலுமினாட்டி எப்படிப்பட்டவங்கன்னு பார்ப்போம். நம்ம சினிமா, நாவல்கள், ஏன் மியூசிக் வீடியோஸ்ல கூட இவங்கள ஒரு சூப்பர் பவர்ஃபுல் குரூப் மாதிரி காட்டுறாங்க. உலகத்தோட மொத்த வரலாற்றையுமே தங்களோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி மாத்திர அளவுக்கு சக்தி வாய்ந்தவங்களா அவங்கள சித்தரிக்கிறாங்க, இல்லையா? ஆனா இந்த பாப் கல்ச்சர் இமேஜை கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு உண்மையை தேட ஆரம்பிச்சா நம்ம பயணம் எங்க போய் நிக்கும் தெரியுமா? 18ஆம் நூற்றாண்டு பவேரியாவுக்கு. ஏன்னா அங்கதான் இலுமினாட்டிய உண்மையிலேயே ஆரம்பிச்சவர் இருக்காரு. இங்கதான் மொத்த கதையும் அப்படியே தலைகீழா மாறுது. ஒரு பக்கம் பார்த்தா உலகத்தையே ஆட்டி வைக்கிற ஒரு ரகசிய சங்கம்னு ஒரு செம்ம த்ரில்லான கட்டுக்கதை. இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு ஜெர்மன் ப்ரொஃபஸர்னு ஒரு ரொம்ப சிம்பிளான வரலாற்று உண்மை. இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசம் உண்மையிலே ஆச்சரியமா இருக்குல்ல? சோ இந்த மொத்த கட்டுக்கதைக்கு நடுவுல இருக்கிற அந்த நிஜமான மனுஷன் யாருன்னா ஆடம் வீஷாப்ட். இவரு ஒரு ப்ரொஃபசர். அந்த காலத்துல சர்ச் மற்றும் அரசாங்கத்தோட கட்டுப்பாடுகள் மேல ரொம்பவே விரக்தியில இருந்தாரு. ஒரு மாற்றம் வரணும்னு ஆசைப்பட்டாரு. யோசிச்சு பாருங்க, அவரோட நோக்கம் உலகத்தை ஆளணுங்கிறது இல்ல, அது முற்றிலும் ஒரு தவறான புரிதல். அதுக்கு பதிலா அவர் என்ன நினைச்சார்னா, பகுத்தறிவை வளர்க்கணும், அறிவொளி சிந்தனைகளை பரப்பணும், அப்போ சமூகத்துல இருந்த மூட நம்பிக்கைகளை எதிர்க்கணும்னு தான் ஒரு ரகசிய சங்கத்தையே உருவாக்குனாரு. சரி, ஒரு ப்ரொஃபஸரோட யோசனை அது எப்படி ஒரு உண்மையான அமைப்பா, ஒரு ரகசிய சங்கமா உருவாச்சு, அதை பத்தி பார்க்கலாம். அவரு பெருசாலாம் ஆரம்பிக்கல. ரொம்ப சிம்பிளா மே 1, 1776ல அவரும் அவரோட 4 ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து தான் இந்த சங்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. தனக்கு பிரதர் ஸ்பாட்டகஸ்னு ஒரு கோட் நேம் வச்சுக்கிட்ட மாதிரி தன்னோட மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ரகசிய பெயர்களை கொடுத்தாரு. தன்னோட அமைப்பை இன்னும் வளர்க்கறதுக்காக அவங்க ஒரு செம்ம ஸ்மார்ட்டான ஐடியா பண்ணாங்க. அந்த காலத்துல ரொம்ப பாப்புலரா இருந்த ஃப்ரீமேசன்ரி அமைப்பு மாதிரியே இவங்களும் பல லெவல்ஸ், டிகிரிஸ்னு ஒரு அமைப்பை உருவாக்குனாங்க. இதனால சொசைட்டில பெரிய ஆட்களை ஈஸியா உள்ள கொண்டு வர முடிஞ்சது. உலகத்தையே ஆள்ற சக்தி அப்படின்னு சொல்றோம். ஆனா உண்மையில அதோட பீக்ல இருந்தப்போ இந்த சங்கத்துல இருந்த மொத்த மெம்பர்ஸே வெறும் 650 பேர் தாங்க. ஆனா அந்த சின்ன குரூப்லயும் யோஹான் வோல்ஃப்காங் வான் கோதே மாதிரி பெரிய பெரிய சிந்தனையாளர்கள்லாம் இருந்தாங்க. ஆனா இவ்ளோ இன்ஃப்ளூயன்ஸா வளர்ந்த ஒரு குரூப் எப்படி இவ்ளோ சீக்கிரமா காணாம போச்சு? அதோட கதை என்ன? வாங்க பாப்போம். இந்த டைம்ல என்ன பார்த்தாலே நமக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியும். ஒரிஜினல் பவேரியன் இலுமினாட்டி இருந்தது வெறும் 9 வருஷம் தான். அதுக்கப்புறம் அது முழுசா கலைக்கப்பட்டுடுச்சு. சரி, அது எப்படி கலைஞ்சது? அதுக்கு ஒரே ஒரு காரணம் கிடையாது. உள்ளுக்குள்ளே சண்டை, மெம்பர்ஸ் பொறுப்பில்லாம வெளியில பேசினது, கடைசியா அரசாங்கத்தோட கடுமையான அடக்குமுறை, இது எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் அந்த ரகசிய சங்கத்தோட கதையே முடிச்சு வச்சுது. அந்த சங்கம் கலைக்கப்பட்டதுக்கு அப்புறமும் மக்கள் பார்வை மாறவே இல்ல. இந்த மாதிரி கார்ட்டூன்ஸ் எல்லாம் இலுமினாட்டிய ஒரு கெட்ட சக்தியாவே காட்டிட்டு இருந்துச்சு. சொல்லப்போனா இதுதான் பின்னாடி வரப்போற பெரிய பெரிய சதித்திட்ட கதைகளுக்கெல்லாம் ஒரு அடித்தளமா அமைஞ்சது. உண்மையான சங்கம் முடிவுக்கு வந்தாலும் அதை பத்தின கட்டுக்கதை அது அப்போதான் ஆரம்பமாச்சு. இந்த கட்டுக்கதை உருவானதுக்கு முக்கியமான காரணம் இந்த 2 ரைட்டர்ஸ் தாங்க. எங்கேயோ பவேரியால கலைக்கப்பட்ட ஒரு சின்ன குரூப் பிரெஞ்சு புரட்சி மாதிரி ஒரு மிகப்பெரிய வரலாற்று நிகழ்வுக்கு காரணம் சொல்லி அது ஒரு இன்டர்நேஷனல் சதித்திட்டமா மாத்திட்டாங்க. ஆனா எல்லாரும் இதை நம்பிடல. அமெரிக்காவோட ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ்ல ஒருத்தரான தாமஸ் ஜெஃபர்சன் இந்த சதி தியரியெல்லாம் சுத்த முட்டாள்தனம்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம வெய்ஷாப்ட ஒரு மனிதாபிமானம் கொண்ட ஆர்வலர் அப்படின்னு தான் சொன்னாரு. இப்போ இந்த ஸ்டெப்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நல்லா புரியும். வரலாற்றுல ஒரு சின்ன சம்பவமா இருந்த ஒரு விஷயம் எப்படி 2 நூற்றாண்டா கொஞ்சம் கொஞ்சமா ஊதி பெருசாக்கப்பட்டு இன்னைக்கு ஒரு உலகளாவிய சதி தியரியா மாறி நிக்குதுன்னு. ஆக மொத்தம் இன்னைக்கு நாம இலுமினாட்டி பத்தி பேசுற பெரும்பாலான விஷயங்கள் வரலாற்று உண்மைகளை அடிப்படையா வச்சு வரல. அதுக்கு பதிலா தி இலுமினேட்டர்ஸ் ட்ரைலஜி மாதிரி கற்பனை நாவல்கள்ல இருந்து தான் வந்திருக்கு. கடைசியா பார்த்தா இந்த இலுமினாட்டி கதை அந்த ரகசிய சங்கத்தை பத்தினது மட்டுமே இல்ல, இது நம்மள பத்தினது. ரொம்ப காம்ப்ளெக்ஸான இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு சிம்பிளான விளக்கம் தேடுறோம் இல்லையா? நம்ம கண்ணுக்கு தெரியாம திரைக்கு பின்னால இருந்து யாரோ எல்லாத்தையும் இயக்குறாங்கன்னு நம்ப விரும்புற நம்மளோட இயல்பை பத்தினது தான் இந்த கதை.